அவர்களே வணக்கம். நம்ம தட்டைப்பயிர் சாப்பாடு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள், வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கரை எடுத்து மேலே வைப்போம். உள்ள ஈரமாக இருக்குது, அது காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கடுகு இருக்கா, கடுகு 1 ஸ்பூன் போடுங்க உள்ளே. அப்புறம் சீரகத்தை 1 ஸ்பூன் உள்ளே போடுங்க. போட்டாச்சா? அதுக்கப்புறம் மிளகு 1/4 ஸ்பூன் எடுத்து உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 4 பீஸ் இல்லை 3 பீஸ் கட் பண்ணி உள்ளே போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கூடையே அது நல்லா வதக்குங்க. அப்போ தான் ஸ்மெல் நல்லா வரும். அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை எடுத்து நம்ம உள்ளே போடலாம். போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வணக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக போகும். கொஞ்சம் நேரம் வணக்கணும். வணக்கின அப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு இருக்கா, பூண்டு எடுத்து உள்ளே போடணும். போட்டுட்டு அப்போ அதையும் சேர்த்து வணக்குங்க. நல்லா வணக்கணும். ஏன் பூண்டில் அந்த ஸ்மெல் வருமோ அதை நல்லா வணங்கிட்டு அந்த ஸ்மெல் போகும். போனதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி எடுத்து நம்ம உள்ளே போடலாம். ஒரு 7 இல்லைன்னா 8 தக்காளியை கட் பண்ணி உள்ளே போடலாம். சின்ன சின்ன பொடிசாக நறுக்கி உள்ளே போடுங்க. அதை இப்போ நம்ம கிளறலாம். நல்லா கிளறணும். கிளறிட்டு நம்ம இப்போ உப்பு இருக்கா, 1 ஸ்பூன் உப்பு போடலாம். எடுத்து கிளறணும். 1/4 ஸ்பூன் எடுத்து மஞ்சள்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் உள்ளே போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து உள்ளே போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கினா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வரணும். எண்ணெய் திரிஞ்சு வரப்போ நம்ம தட்டைப்பயிரை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 2 விசில் 3 விசில் போடுங்க போதும். போட்டு இதை கொட்டுங்க. உள்ளே கொட்டின அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா அப்போ தான் அது மாதிரி இறங்கும் தட்டைப்பயிறுக்குள்ளே. நல்லா இது மாதிரி வணக்கணும். நல்லா வணங்கிட்டு நம்ம இப்போ குறைச்சி வச்சுக்கலாம். இன்னும் கறிக்கு போயிடும். தண்ணியை சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குவேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அது கிளறிடுங்க. இந்த மாதிரி கொதிச்சுக்கிறப்பறம் அரிசி நம்ம வச்சுருக்க கடைஞ்சி எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறணும். முடிச்சுருங்க. ஒரு 2 இல்லை 3 விசில் விடுங்க. அவ்வளோதான். தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.